காப்பது உன் கடனே இறைவா. இந்த ஒரு வரியில எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க. வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்ற ஒரு ஆழமான தமிழ் சிந்தனைய பத்தி தான். வாங்க இந்த பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வரிகளை பாருங்க. இது கடவுள்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை மட்டும் இல்ல. காப்பது என் கடனேன்னு நாம சொல்லும்போது அது நமக்கே நாம எடுத்துக்கிற ஒரு சத்தியம் மாதிரி ஆயிடுது. இங்கதான் இந்த முழு விஷயத்தோட ஆழமே தொடங்குது. இது வெறும் வேண்டுதல் இல்ல, இது ஒரு பெரிய பொறுப்பு. சரி, பாதுகாப்புன்னு நம்ம தினமும் சொல்ற இந்த வார்த்தைக்கு இந்த சிந்தனை என்ன ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது? வெறும் நம்ம உடம்பையும் பொருளையும் காப்பாத்திக்கிறது மட்டும்தான் பாதுகாப்பா? வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த முழு தத்துவத்தோட இதயம் இந்த ஒரு வார்த்தை தாங்க, காப்போம். நான் காப்பேன்னு ஒருமையில சொல்லாம நாம காப்போம்னு பன்மையில சொல்றதுல ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட நபரோட கடமை இல்ல, இது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு. இந்த ஒரு வார்த்தையிலிருந்து தான் மத்த எல்லா வட்டங்களும் விரிய போகுது. எந்த ஒரு பெரிய பயணமும் முதல் அடி எடுத்து வைக்கிறதுல தான் தொடங்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உலகத்தை பாதுகாக்கிற நம்மளோட கடமை முதல்ல நம்மள நாம பாதுகாக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இதுதான் முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வட்டம், நம்மளோட உள்ளுலகம். எல்லாத்துக்கும் முதல் படி நம்ம உடம்ப பாதுகாக்கிறது. இந்த உடம்பு தான் நம்மளோட முதல் வீடு. நோய்கள்ல இருந்தும் கெட்ட பழக்கங்கள்ல இருந்தும் இதை நாம பத்திரமா பாத்துக்கிட்டாதான் மத்த எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான அடித்தளமே சரியா அமையும். சரி, உடலுக்கு அடுத்தபடியா நம்ம மனசு. யோசிச்சு பாருங்க, வெளியிருந்து வர ஆபத்தை விட நமக்குள்ள இருந்தே வர நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நம்மள ரொம்ப பாதிக்கும். அதனாலதான் நம்ம மன அமைதியையும் தெளிவான சிந்தனையும் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல், மனம், அதுக்கடுத்து உயிர். இது வெறும் நம்ம வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவசக்தி, அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவோமே, அதை அணையாம பாத்துக்கிட்டு முழுமையா வாழ்றதுதான் நம்மளோட அடுத்த கடமை. அடுத்து வர்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தூக்கத்தை பாதுகாக்கிறது. இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல ஓய்வுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, அது நம்மளோட அடிப்படை கடமைன்னு சொல்லுது. ஏன்னா நல்ல ஓய்வு எடுத்தாதான் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுப்பு வலிமை. இது வெறும் உடம்புல இருக்கிற பலம் மட்டும் இல்ல, கஷ்டங்கள் வரும்போது உடைஞ்சு போகாம தாங்கி நிக்கிற மன வலிமை, எந்த சூழ்நிலையையும் தைரியமா எதிர்கொள்றது, இந்த ரெண்டு வலிமையும் நாம பாதுகாத்தே ஆகணும். இந்த முதல் வட்டத்துல கடைசி விஷயம் இளமை. இது வயச பத்தினது இல்ல, மனசோட உற்சாகத்தை பத்தினது. கத்துக்கிற ஆர்வம், புதுசா வர்றத ஏத்துக்கிற குணம், வாழ்க்கை மேல இருக்கிற ஒரு பிடிப்பு. இந்த இளமை உணர்வை நாம எப்போதுமே பாதுகாத்துக்கணும். இதோட முதல் வட்டம் முடியுது. நம்மள நாம பாதுகாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட பொறுப்பு அடுத்த கட்டத்துக்கு போகுது. அது நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நோக்கி விரியுது. யாருக்காக நம்ம வாழ்றோமோ அவங்கள பாதுகாக்கிறது தானே நம்மளோட அடுத்த கடமை. இந்த வட்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம குடும்பத்துல இருந்துதான். அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, மனைவி, பிள்ளைகள். இவங்கள பாதுகாக்கும்போது அது வெறும் கடமையா இல்லாம அன்போட வெளிப்பாடா மாறுது. இங்கதான் பொறுப்பும் பாசமும் ஒன்னா கைகோர்க்குது. சரி, நம்மளையும் பார்த்தாச்சு, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்தாச்சு. அடுத்து கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்மள மனுஷனா காட்டுற சில குணங்கள் இருக்கு இல்லையா, அது பாதுகாக்கிறது. இதுதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஆனா மிக முக்கியமான வட்டம். இங்க ரெண்டு அழகான வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அன்பு, கருணை. அன்புங்கிறது நமக்கு பிடிச்சவங்க மேல நம்ம காட்டுற பாசம். ஆனா கருணை அப்படி இல்ல, அது எந்த ஒரு உயிரிடமும் பாகுபாடு இல்லாம நம்ம காட்டுற இரக்கம். இந்த ரெண்டையும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். வீரமும் மானமும். மானம்ங்கிறது நம்ம மனசாட்சி, நம்ம கொள்கைகள். அது நமக்குள்ள பத்திரமா இருக்கும்போதுதான் வெளிய அநீதியை எதிர்க்கிற வீரம் பிறக்கும். சொல்லப்போனா மானம் ஒரு வேர் மாதிரினா வீரம் அதிலிருந்து வர்ற கிளை மாதிரி. அடுத்து அறிவும் அடக்கமும். நாம எவ்வளோதான் கத்துக்கிட்டாலும் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிற அந்த பணிவு வேணும். அந்த பணிவு இல்லைன்னா அறிவுங்கிறது திமிரா மாறிடும். அதனாலதான் அறிவை காப்பாத்துற மாதிரியே அடக்கத்தையும் நாம காப்பாத்தணும். அன்பு, வீரம், அறிவு, இந்த எல்லா நல்ல குணங்களுக்கும் ஆதாரம் என்ன? உண்மை. உண்மைய பாதுகாக்கிறது தான் மத்த எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சமம். உண்மைங்கிற அஸ்திவாரம் கொஞ்சம் ஆட்டம் கண்டா கூட மத்த எல்லாமே சரிஞ்சிடும். நம்ம கிட்ட இந்த ஆரம்பிச்சு குடும்பம், நல்ல குணங்கள்னு விரிஞ்ச நம்ம பயணம் இப்போ அதோட உச்சக்கட்டத்தை அடையுது. இந்த கடைசி வட்டத்துல நம்மளோட தனிப்பட்ட கடமைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உலகளாவிய பொறுப்பா மாறுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒண்ணு, இது எதை குறிக்குது? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு உலகம், ஒரே ஒரு வீடு.
ஜாதி மதம் நாடுன்னு நம்ம வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா நாம எல்லாரும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான். அப்போ இந்த உலகத்தை காப்பாத்துறதுனா எதை காப்பாத்துறது? பேரமாழைய, நம்ம நிலத்தோட செழிப்ப, இந்த சமூகத்தோட அமைதிய, இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் நம்ம ஒட்டுமொத்த கடமை. ஆமாங்க, ஒரு தனி மனுஷனோட உறுதிமொழியா ஆரம்பிச்சது இப்போ ஒரு சமூகத்தோட மொத்த பொறுப்பா முடியுது. அப்போ ஒரு கேள்வி வருது. நம்ம வாழ்க்கையோட ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள, அதாவது நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம குடும்பம், இதையெல்லாம் நாம சரியா பாதுகாத்தாலே அது இந்த முழு உலகத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சமம் ஆயிடுமா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.